ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபாத்திமா சமையல். ஃபாத்திமா சமையலில் இன்றைக்கி வாழைக்காய் வறுவல் சூப்பராக எப்படி வறுக்கிறது, கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக ரொம்ப சாஃப்டாக எப்படி வறுக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு வாழைக்காய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடி நுனி இந்த தலையும் வாழையும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. தோலை நல்லா சீவிடணும். சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? இப்போ இதை நம்ம தோல் சீவியாச்சு. இப்போ நம்ம இதை எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு விருப்பம் போல் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் ஸ்கொயராக போட்டு குட்டி குட்டி பீஸாக போட்டு நான் கட் பண்ணுறேன். ரொம்ப குட்டி பீஸ் இல்லை. ஒரு வாழைக்காய் இந்த மாதிரி 3 கட் பண்ணிவிட்டு அதை நடுவில் 1 போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை குட்டி குட்டியாக இந்த மாதிரி போட்டு நான் எடுத்திருக்கேன். இது ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம், லெமன் சாதம், அப்புறம் தயிர் சாதம், குருமா கூட நல்லாயிருக்கும். கறிக்கை குழம்பு கூட இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி துண்டு போட்டு எல்லாத்தையும் இதை நல்லா கழுவிடணும். 2 தடவை 3 தடவை நல்லா பிசைஞ்சு கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இதில் நம்ம கழுவி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதில் இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். மசாலா இதில் போட்டு நல்லா பெசறிட்டு அதுக்கப்புறமா நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூனு, நான் 2 வாழைக்காய் போட்டிருக்கேன், அதனால் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் 1 வாழைக்காய் போட்டிங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/4 ஸ்பூனு தனியா மல்லித்தூள், உப்பு, அதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சம் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு. இதையும் போட்டு நல்லா கலந்துருங்க. கையாலையும் கலந்துட்டு நல்லா குலுக்கி விட்டு இப்போ நம்ம இதை வறுக்கலாம். இது ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்க்க வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ரொம்ப அப்படியே கிறிஸ்பியாக இருக்கும். காலையில் வறுத்து நைட்டு வரைக்கும் கூட அப்படியே இருக்கும். நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நல்லா பிசைஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு ஆஃபீஸ்க்கெலாம் அது வச்சு விட்றதுக்கு, டிஃபன் பாக்ஸில் வச்சு விட்றதுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு வறுவல் இது, இந்த வாழைக்காய் வறுவல். அவ்வளோதான். இது பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ நம்ம அடுப்பில் எண்ணெயை வச்சு, அடுப்பில் சட்டி பாத்திரத்தை வச்சிடலாம். வச்சுட்டு எண்ணெயை ஊற்றலாம். இது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் இதோட டேஸ்ட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா பிசுறி வச்சாச்சு. இப்போ ஆயிலை விட்டுக்கலாம். ஒரு வானொலி வச்சுட்டு அதில் ஆயில் விட்டாச்சு. ரொம்ப ஆயில் விடணுங்கிறதுல ஓரளவுக்கு விட்டுங்க. விட்டுட்டு அதில் இதை போட்டு பொரிச்சிடுங்க. நல்லா நிறையவே போட்டு பொரிச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக பொரிக்கணுங்கிறதுல எண்ணெயெல்லாம் ஒன்றும் அவ்வளோவா குடிக்காது. இது பொரிச்சிட்டு உங்களுக்கு வாசனை வேணும் அப்படின்னா இதுலேயே 2 கருவேப்பிலையும் போட்டுருங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு கொத்து போட்டு சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். பாதி உடனே போடக்கூடாது. கொஞ்சம் நான் எடுக்க போகிறதுக்கு முந்தின ஸ்டேஜில் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு அது பொரிஞ்சதும் சேர்த்து வாழைக்காய் பீஸோடு சேர்த்து எடுத்துக்கலாம். அது ரொம்ப சூப்பராக வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கருவேப்பிலை போட்டாச்சு. இது நல்லா கருவேப்பிலை அதுவும் சேர்ந்து பொரிஞ்சு வரும். ரொம்ப ஃப்ளேவரும் வாசனையும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துடலாம். அவ்வளோதான். இது எடுத்து சாதத்துக்கு, எந்த சாதத்துக்கு வேணாலும்
இது தொட்டு சாப்பிட, டிஃபன் பாக்ஸுக்கு, ஸ்கூல் பசங்களுக்கு வைக்க, ஆஃபீஸ்க்கு வைக்க, இதுக்குமே இது ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். நல்லா இருக்கிற வாழைக்காய் எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் நல்ல ரெசிபியோடு வரேன். இது வரைக்கும் என்னோடய வீடியோ வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ, பாய். இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் ஒன்று போடுங்க. தேங்க்யூ.